மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குகிற அளவுக்கு பெரிய பேச்சாளர் இல்லை. அதனால் பேட்டா பேட்டி ப்ளீஸ் கொஞ்சம் கை தட்டிடுங்க. தேங்க்யூ. இந்த ரஜினி கேங் இந்த படத்தில் நான் செகண்ட் ஹீரோ அப்படி தான் டைரக்டர் சொல்லி என்னை கமிட் பண்ணார். ஸோ டைரக்டர் ரமேஷ் பாரதி சாருக்கு என் மனமார்ந்த நன்றி. சம்பளம் கொடுக்கும்போது ப்ரொடியூசர் ரஜினி கிஷன் சார் அவரும் அப்படி தான் சொன்னார், நீங்கள் தாங்க செகண்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லி. அவருக்கு என் மனமார்ந்த நன்றி. இல்லை நீங்கள் சிரிக்கிறது பார்த்து நான் ஏதோ பொய் சொல்ல நினைக்கிறீங்க. படம் பார்த்தீங்கன்னாக்கா தெரியும். உண்மையிலேயே இந்த படத்தில் நான் செகண்ட் ஹீரோ. எனக்கு ஃபைட் இருக்குது, சாங் இருக்குது, நல்லா நிறையா காமெடி இருக்குது. படம் ஃபுல்லாக வருவேன், நல்லா ஜாலியாக பார்க்கலாம் படம். ஏன்னா நிறையா ரசிகர்கள் வந்து என்கிட்ட கேட்டாங்க, அண்ணா நீங்கள் தேட்டர் வாசலே நின்று கத்திட்டே இருக்கீங்களாண்ணா, நீங்கள் எப்போ ஸ்க்ரீனில் வர போகிறீங்க, உங்களை பார்த்து நாங்கள் கத்தி விசில் அடித்து சந்தோஷம் பண்ணோன்னு. அந்த ரசிகர்களுக்கு நல்ல ஒரு ட்ரீட்டு தான் இந்த ரஜினி கேங். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய ஹிட் வரும். இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு காரணமாக இருந்த கனா காணும் காலங்கள் ஜான் சாருக்கும் இயக்குனர் நிதிஷ் அவர்களுக்கும் தம்பி ஜெயன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அந்த கனாக்காலம் காலங்கள் வெப் சீரிஸில் நடிக்கும்போது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இயக்குனர் ரமேஷ் பாரதி சார் அதுக்கு வந்து டைரக்டராக வந்தாங்க. அப்போது நான் ஒர்க் பண்ணி முடித்ததுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் ரமேஷ் சார் சொன்னாங்க, கூல், நான் வந்து ஃபஸ்ட் நாள் வந்து உங்களை கவனித்தேன், எனக்கு வந்து அப்போவே வந்து நீங்கள் வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டீங்க. நான் இவ்வளோ நாளாக நீங்கள் தேட்டரில் வந்து கத்திட்டு அப்படிலாம் போகிறத வச்சு ஐயோ இவர் வந்து ரொம்ப ரகடான ஆள் போல், அடங்க மாட்டார் போல் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உங்கள் கூட ஒர்க் பண்ணவும் தான் தெரிஞ்சுது நீங்கள் உண்மையிலே ரொம்ப தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு சொல்லி இருக்கிறாள் அப்படின்னு சொன்னது மட்டும். ஏன்னா பல பேர் அதே மாதிரி சொல்லுவாங்களே, சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த கணக்காலம் காலங்கள் அது முடிஞ்சதுக்கப்புறம் அவர் ஒரு ப்ராஜெக்டில் கமிட் ஆனோன்னா எனக்கு ஃபோன் பண்ணார். சார் தான் சம்பளம் பேசினார். அதுக்கப்புறம் இப்போ இந்த படம் ரஜினி கேங் படம் நடிக்கிறப்போ அப்போவும் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு இதில் ஒரு பெரிய கேரக்டரு, நீங்கள் தான் செகண்ட் ஹீரோ, நீங்கள் வந்து இதில் நடிக்கணும், சம்பளம் முன்ன பின்ன இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எனக்காக பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க. ரமேஷ் சார் உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. நீங்கள் என்னோட வயசில் கம்மியாக தான் இருப்பீங்க, பாதம் தொட்டு வணங்குகிறேன். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இப்போ இங்கே கூட பார்த்தீங்கன்னாக்கா ஆடியோ ரிலீஸில் நான் ஏதோ ஒன்று குருட்டு வாக்கில் அப்படி சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது, ஏதோ இவன் ஓவராக பண்ணுறான் போல அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கி இந்த ரஜினி கேங் படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-5 லட்ச ரூபா செலவு பண்ணி எதுக்கு பண்ணுறாங்க, இந்த படம் வந்து நல்லா வியாபாரம் ஆகணும், மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இப்போ ப்ரொடியூசர் அவர்கள் இவ்வளோ செலவு பண்ணி பண்ணுறாங்க. நான் வந்து நடிக்காத படத்துக்கே அந்த ஆட்டம் ஆடுவேன். நான் நடித்த படம் காலில் சலங்கை கட்டி விட்டால் எப்படி ஆடுவேன். இப்போ நிறையா பேருக்கு இயக்குநர்களுக்கு தயாரிப்பாளர்களுக்கு தெரிஞ்சிருச்சு, கூல் சுரேஷ் வந்து நடிக்காத படத்துக்கே இவ்வளோ எஃபெக்ட் போடும்போது அவன் நடித்தாக்க நல்லா எஃபெக்ட் போடுறான் அப்படின்னு தெரிஞ்சதுனால இப்போ நிறையா படம் நடிக்கிறான். விரைவில் அதற்கான அறிவிப்பில் வரும். 3 படம் ஹீரோவாக நடிக்கிறேன். நாளைக்கு ஒரு படத்தோட டப்பிங் கூட போகிறேன். ஸோ அதெல்லாம் வந்து அறிவிப்புகள் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க ரசிகர்களுக்கும் ப்ரெஸ் மீடியா பீப்புளுக்கும் என் மனமார்ந்த நன்றி. அது மட்டும் இல்லை, ப்ரொடியூசரோட பேர் தெரியும், ரஜினி கிஷன். இப்போது கௌரி கிஷன் அவங்க வந்து ஃபேமஸ் ஆகிருக்காங்க. அவர் ஃபேமஸ் ஆகிறதுக்கான காரணமாக இருக்கிற பத்திரிகையாளர் நம்ம கார்த்திக் சார், நீங்கள் கடைசி ரோவில் உட்காந்து என்னை வாழ்த்துறதுக்காக வந்திருக்கீங்க, எனக்கு மனமார்ந்த நன்றி. நான் இங்கேருந்து அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னங்க இந்த இதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், அது என்னன்னு தெரியலங்க, கிஷன்னு பேர் போட்டாலே என்ன அறியாமலே நானே அங்கே வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் நான் தயாரிப்பாளர்கிட்ட கேட்டேன், சார் ரஜினி கிஷன் கௌரி கிஷன் நீங்கள் 2 பேரும் அண்ணன் தங்கச்சி அந்த மாதிரி எதுவும் அப்படின்னு கேட்டேன். அப்படிலாம் எதுவும் இல்லைங்க, அவங்க வேறு இவங்க வேறுன்னாங்க. வாழ்த்த வருகை தந்துள்ள பத்திரிகையாளர் கார்த்திக் சார் உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. அப்புறம் இந்த படத்தில் தயாரிப்பாளர் ரஜினி கிஷன் சார், அவர் வந்து தயாரிப்பாளர் ப்ளஸ் ஹீரோ. ஆனால் அதையும் தாண்டி இப்போ படத்தில் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக வைப்பார், நடிச்சுக்கிட்டே இருப்பார். திடீர்னு பார்ப்பார், இதனா கண்டினியூட்டி தப்பாக இருக்குது, அதை மாற்றுங்க அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி சாப்பிட்டுட்டே இருப்பான், டக்குன்னு வந்து என்ன உங்களுக்கு பொரியல் வைக்கலையா, அப்பளம் வைக்கலையா அப்படின்னு சொல்லி அதுலேயும் எஃபெக்ட். ஸோ அந்த மாதிரி சாப்பாடு விஷயத்துலேயும் தலையிடுவார். ஸோ அப்படி எல்லாமே இது வந்து அவரோட ரேஞ்சுக்கு எனக்கு தெரிஞ்சு கால் மேலே கால் போட்டு அவர் பாட்டுக்காக கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்துட்டு பேசாமல் இருக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் தன்னுடைய
படத்துக்கு எவ்வளோ எஃபெக்ட் போடணுமோ, அதுவும் இல்லாமல் ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு முக்கியமாக அவங்களுக்கு கேரவான் வந்துருச்சா, அசிஸ்டண்ட்டுங்களுக்கு சம்பளம் வந்துருச்சா, சாப்பாடு வந்துருச்சா அப்படின்னு சொல்லி அவ்வளோ மெனக்கட்டார். அதாவது ஒரு நடிகனாக மட்டும் இல்லாமல் சக நண்பராக இருந்து ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் கதாநாயகி இருமா பேரை எழுதி வச்சேன், துவி விகா. நான் துவி விகா அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இப்போ தமிழ் சினிமாவில் ஜோதிகா இருக்காங்க, மாளவிகா இருக்காங்க, கனகா இருக்காங்க, பூமிகா இருக்காங்க. இப்படி வரிசையில் இந்த துவி விகா அவங்களும் அந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக போவீங்க. நான் அவங்க தலையில் கை வச்சதை பார்த்தா பேர் மாற்றி சொல்லிட்டேனா, துவி விகா அந்த துவி விகா அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ கூட பாருங்கள், நான் தமிழன், அவங்க வந்து மலையாளி. ஆனால் மலையாளிக்கு அந்த பேர் கரெக்டாக சொல்ல வருது. தமிழனாக இருந்து எனக்கு அந்த துவி விகா அப்படின்ற பேர் எனக்கு கரெக்டாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக ஜோதிகா மேடம், பூமிகா மேடம், கனகா மேடம் இவங்களாம் விட்டு அடுத்த நீங்கள் கண்டிப்பாக பிடிப்பீங்க. சரிங்களா? மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, படம் நடிக்கும்போது எனக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. அதுக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா நிறையா இடத்துல வந்து நான் அவ்வளோவா பெண்கள்கிட்ட போய் பேச மாட்டேன். நான் உண்டு என் வேலை ஒன்றா இருப்பேன். இயக்குனருக்கு தெரியும், உண்மைதான்ப்பா. டைரக்டர் ப்ரொடியூசரை கேட்டால் தெரியும். ஆனால் என் கூட சக நண்பராக என்கிட்ட நல்லா பேசினாங்க. அவங்களோட நடிப்பு கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஷாட்டில் வந்து திரும்பி என்னை இப்படி அடிக்கணும், அவங்க பேய் வந்ததுனால அடிக்கணும். 2-3 ரிஹர்சல் பார்த்தாங்க. அப்போ ரிஹர்சல் பார்க்குறப்போ நல்லா ஓங்கி அடித்தாங்க. நான் மேடம்கிட்ட போய் சொன்னேன், அம்மா அப்படி அடிக்காதீங்கம்மா, நெஞ்சு வலிக்கிறத விட எனக்கு நிறையா முடி இருக்குது, முடியெல்லாம் பிச்சுக்கின்னு வந்துடுதுமா, அதுதான்மா வலிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி சார், நான் இனிமேட்டு மெதுவாகவே அடிக்கிறேன் அப்படின்னா. டேரக்டர் ஆக்ஷன் சொன்னோன்னா கொப்பை மோளை ஓங்கி ஒரே அடி, இந்த செயின்லாம் பிச்சுக்கின்னு போயிடுச்சு. உண்மையிலே அப்போ அசன்லாம் போய் தேடணும் அந்த செயினை. அப்புறம் மறுபடியும் தேடி எடுத்தாச்சு. அந்த அளவுக்கு ஒர்க்கு மேலே ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நல்லா அது கரெக்டாக வரணும் அப்படின்னு சொல்லி உங்களோட ஒர்க்கு நான் வந்து ரொம்ப பாராட்டுறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்கள? அதுக்கப்புறம் அடுத்த ஷார்ட்டு மறுநாள் கண்டினியூட்டி இருந்துச்சு. அப்புறம் போய் இங்கெல்லாம் சேவிங் பண்ணிட்டு தான் வந்து நடித்தேன். அப்புறம் நான் சும்மா இது ஒரு காமெடிக்காக ஏதோ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி, உண்மையிலேயே என் ஹஸ்பண்டுக்கு தெரியும், அவன் தான் ட்ரிம்மரை வச்சு சேவ் பண்ணி விட்டான். ஸோ அந்தளவுக்கு நான் வந்து எஃபெக்ட் போட்டு அந்த அம்மா கூட பயந்து போய் இதெல்லாம் நான் நடித்தேன். அது பார்க்குறவங்களுக்கு காமெடியாக கூட தெரியல, ஆனால் சீரியஸ் இது நடந்தது. ஸோ இவங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ஹீரோயின் அவர்கள், ஹீரோ, செகண்ட் ஹீரோ கூல் சுரேஷ், இவங்களை தவிர மூணாவதாக ஒரு ஹீரோ ஒருத்தர் இருக்கார். அது யாருனாக்கா நாய். இதில் ஃபோட்டோவில் போட காரணம் அவங்க அந்த ஹீரோவையும் இந்த ஹீரோவையும் தவிர அந்த நாய் கூட தான் ரொம்ப நேரம் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணது. எனக்கு தெரிஞ்சு சாப்பிட்டது கூட அவங்க 2 பேரும் ஒன்றா தான் உட்காந்து காரில் சாப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்த்தேன் அந்த நைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தில் வந்து பேய் மட்டும் நடிக்கலை, நாயும் நடிச்சிருக்கு, நன்றி உள்ள நாயும் நடிச்சிருக்கு. ஸோ இந்த படத்தை வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. அப்புறம் இந்த படத்துக்கு பக்க துணையாக இருந்த மேனேஜர் சந்துரு சார், அவங்க வந்து எங்களால் ப்ரொடியூசர்கிட்டையும் டைரக்டர்கிட்டையும் மொத்த செட்டு வேலை செய்கிறவங்களால் எந்த பிரச்சனை வந்தாலும் சந்துரு சார், அவரோட அசிஸ்டன்ட் சீனு சார் எல்லாருமே எவ்வளோ திட்டு வாங்கி ஹெல்ப் பண்ணாங்க. சந்துரு சார் நீங்கள் வந்திருக்கீங்களா என்னன்னு தெரியல, சீனு சார் வந்திருக்கீங்களா என்னன்னு தெரியல, மனமார்ந்த நன்றி. அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அதில் வந்து நம்ம ரஜினி கிஷன் அவர்களுடைய மகன் சின்மய் அவர்களும் ரொம்ப பொறுப்போடு அக்கறையோடு இருந்தாங்க. அவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வைரா, சுந்தரமாணிக்கம், ராகுல், பிரபு, காஸ்டியூம் பார்த்த பிரபு, ஏன்னா இது கூட ஞாபகம் இருக்குமானதில்லை, இது கூட இவங்க கம்பெனிலேருந்து திருடுனது தான். அது ஞாபகம் இருக்குமானதில்லை. அன்றைக்கி கண்டினியூட்டி அதோட இப்போ வரைக்கும் கையில் போட்டுட்ருக்கேன். ஒரு வைராகியம்தான். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இதே மாதிரி தங்கத்தில் வந்து நம்ம ரஜினி கிஷன் சார் எனக்கு ஒன்று வாங்கி தருவார் அப்படின்ற ஒரு வைராகியத்தில் இருக்கேன். நான் கண்டிப்பாக சூப்பர் ஹிட்டு சார், கண்டிப்பாக ஹிட்டு. நீங்கள் வாங்கி தராட்டி உங்களுக்கு நான் வாங்கி தருவேன் அடுத்த படத்தில் என்ன நீங்கள் ஹீரோ ஆக்கும்போது. சரிங்களா? உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் பேர் படிச்சு. அப்புறம் டைரக்டர் சார், அவங்கள பற்றி சொல்லி ஆகணும். நான் இது வரைக்கும் பல படங்கள் நடிச்சிருக்கேன், இது பண்ணியிருக்கேன். இந்த படம் 13 நாளில் பேசின மாதிரியே ஒரு டேட்டு கூட மாறாமல் 13 நாளில் படத்தை முடிச்சிட்டாரு. நடுவில் மழை வந்ததுனால ஒரு 2 நாள் எக்ஸ்டன் ஆச்சு. அது கூட எதுக்குனாக்கா இந்த பேட்ச் ஒர்க்காக தான் எக்ஸ்டன் ஆச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி ராமநாராயணன் சார், டைரக்டர் பி வாசு சார், அவங்க தான் போட்ட ஷெட்யூலாக கரெக்டாக 13 நாளில் 15 நாளில் முடிப்பாங்க. அப்படி
அப்படி ஒரு திறமையான இயக்குனர். அதற்கு காரணம் ப்ரொடியூசரோட வழியை தெரிந்து நம்ம வந்து ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு மதியானம் 2 மணி வச்சு மறுநாள் காலையில் 6 மணி வரைக்கும் கூட எடுப்பார். நான் நிறையா ஷாட்டில் தூங்கிட்டே கூட நடித்தேன். அதெல்லாம் சார் வந்து பார்த்து ரசித்தார். அப்படி ஒரு அருமையான இயக்குனர். உண்மையிலேயே இந்த இயக்குநர்களிடம் வேலை பார்க்குற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நீங்களாம் கண்டிப்பாக ஒரு பெரிய இடத்துக்கு வருவீங்க. நீங்களாம் வந்திருக்கீங்களான்னு தெரியல. சாரை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்திருக்கீங்களா? உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். பக்க துணையாக இருந்த தொண்டன் பாலா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. வாழ்த்த வருகை தந்துள்ள திருமலை சாருக்கும் மனமார்ந்த நன்றி. ஏன்னா இன்னமும் அவர் ஒரு துடிப்பான இளைஞர்கள் தான். திருமலை சார்கிட்ட நான் வந்தவொன்னே நான் அவர்கிட்ட பேசும்போது சொன்னேன், கூலு நம்ம 2 பேருக்கு ஒரு ஒற்றுமை இருக்குது பார்த்தியா அப்படின்னு. என்ன சார் அப்படின்னா, நானும் வெள்ளை கலர் ஷூ போட்டிருக்கேன், நீயும் வெள்ளை கலர் ஷூ போட்டிருக்க அப்படின்னு சொல்லி சொன்னார். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் ஒருத்தர் சொன்னார், நீங்கள் இப்போ உங்கள் இந்த காஸ்டியூமில் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஐயா மாதிரி இருக்கீங்க அப்படின்னு. அவரோட இடத்தை யாருமே பிடிக்க முடியாதுங்க. புரட்சித் தலைவரோட மறு உருவம் வேணால் இந்த லெஜண்ட் ஐயா அவர்களை வேணால் சொல்லலாம். அவர் கூட முன்ன பின்ன அவர் மாதிரி கூட காஸ்டியூம் போட்டுருக்காரு. ஆனால் புரட்சித் தலைவரோட இடத்த நான்லாம் துளியளவும் வந்து அது வந்து இடம் பிடிக்கவே முடியாது. அப்புறம் முனிஷ்காந்த் சார், நான் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒன்றா சேர்ந்து நடித்தோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் 20 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி அவர் கூட சேர்ந்து நடித்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆண்டனி சார், ஆண்டனி தாஸ் சார், உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா நீங்கள் பாட்டு பாடுறது மட்டும் இல்லை, பேசுகிறது கூட அது ஒரு எனர்ஜெட்டிக்காக தான் இருக்கும். உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கிறோம். படத்துக்கு பக்கத்துணையாக இருக்கிற மாலிக் சார், உங்களுக்கும் நன்றி. வந்திருக்காரா? உங்களுக்கும் நன்றி. அப்புறம் கோப்ரா தம்பி, என்னை விட்டுட்டு எல்லாருக்கும் ஏதோ கிஃப்ட்டு கொடுத்துருக்க. உன்னை பற்றி நிறையா இல்லைனா தான் பேரை அழிச்சிட்டேன். நீ அடுத்து என்ன கிஃப்ட்டு தெரியும், நான் அப்போ தான் பேசுவேன். சரிங்களா? போதும்னு நினைக்கிறேன். வாடா தம்பி இங்கே. இது வரைக்கும் நான் ஒரு 200 படத்துக்கு மேலே நடிச்சிட்டேன். 300 படத்துக்கு மேலே ஆடியோ ரிலீஸ் பண்ணி ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன். எவ்வளோ நிகழ்ச்சிகளுக்கு போயிருக்கேன். இது வரைக்கும் அந்த 300 ஆடியோ ரிலீஸ் நிகழ்ச்சியில் வருத்தத்தோடு சொல்கிறேன்பா, பெண்கள் தான் காம்பேர் பண்ணி என்னை கூப்பிடுவாங்க. நீ என்னை இப்படி அவமானப்படுத்துவ நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இது வந்து யாரோ ஒரு திட்டமிட்ட சதி தான். அது கூல் சுரேஷ் வந்து ஆடியோ ரிலீஸுக்கு வரான், அதனால் பெண்களை வந்து நான் சகோதரியாக தான் நினைக்கிறது. அவனை வந்து மேடைக்கு கூப்பிடும்போது கொஞ்சம் உஷாராக காம்பேர் பண்ணுறதுக்கு வந்து பெண்களை கூப்பிடுவானா ஆண்களை ப்ரொடியூசர் சொன்னாருங்களா, உங்களுக்கு 5 பவுன் செயின் வாங்கி தரலான்னு பார்த்தேன். அப்படி என்னை அவமானப்படுத்திய தம்பிக்கு பேர் என்ன பேர்? ஸ்ரீராம் கார்த்திகேயனுக்கு என் மனமார்ந்த நன்றி. இதை ஏற்பாடு பண்ண பிஆர்ஓ சதீஷ் சாருக்கு நன்றி. அவரோட சதி வேலையா என்னன்றது தெரியல, அவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. அப்புறம் இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு ஆடியோ ரிலீஸ் அப்படின்னு வந்து என்னால் வந்து நம்பவே முடியலங்க. ஏன்னு கேளுங்களேன், ரஜினி கிஷன் சார் வந்து என்கிட்ட சொன்னார் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் தாங்க, ஆனால் அங்கே வந்தாக்க ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக சவுகார்பேட்டை, இந்த பக்கம் ஃபுல்லாக சைதாப்பேட்டை, அப்படி தனித்தனியாக தெரியுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா வெள்ளேன்னு இருக்கிறாங்க. இந்த பக்கம் தான் கண்ணங்கரன்லாம் இல்லை, மாநிறமாக இருக்காங்க, கலந்து இருக்கிறாங்க. அப்புறம் அது எதுவும் சொல்லிட போகிறீங்கப்பா. ஏன்னா ஸ்டேஜில் பேசுனா ரொம்ப பயந்து பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்போ சமீபத்தில் நம்ம பத்திரிக்கையாளர் இவர் கார்த்திக் சார் அவர் பேசுனதுலேருந்து எனக்கு ஒரு மாதிரி கிடுன்னு ஆகி போச்சு. ஏன்னா என்ன மாதிரி தான் அவர் ஏதோ ஒன்று யதார்த்தமாக சொல்ல அது பதார்த்தமாக போய் நான் ஒரு பொண்ணுக்கு மாலை போட்டு என்னென்னவோ ஆகிப்போச்சு இல்லை, அந்த மாதிரி நான் சாதாரணமாக தான் பேசுகிறேன், அது ஏதோ ஆகிப்போச்சு. சரிங்களா? அதனால் இந்த நேரத்தில் பத்திரிகையாளர் கார்த்திக் சார் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர் கூட சேர்ந்து நானும் எதுவும் தவறாக பேசியிருந்தால் என்னையும் மன்னிச்சிருங்க. மன்னிக்குன்னு சொல்லக்கூடாது, வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ரஜினி கிஷன் மிகப்பெரிய ஹிட் அடிக்கும். எப்படி இப்போ ஒரு வாரமாக கௌரி கிஷன் அவர்கள் நல்ல பிரபலமாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி ரஜினி கிஷன் அவர்களும் இந்த படம் ரிலீஸ் ஆகிற பயங்கர பிரபலமாகுவீங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெந்து தணிந்தது காடு, ரஜினி கிஷனுக்கு வணக்கத்தை போடு. தண்ணியில் இருக்கும் மீன், நான் லெஜண்டோட ஃபேனு. நன்றி நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம். எங்களோட ஆடியோ லான்ச்சுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ண ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் பெரிய வணக்கம். அண்ட் நான் பேசிக்கலி ஐம் அ மலையாளி. நான் பேசுகிற தமிழில் ஏதாவது பிரச்சனை இருந்தேன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. பிகாஸ் ஐம் நாட் தட் ஃப்ளூயன்ட் வித் தமிழ். இருந்தாலும் நான் பேசுவேன். பட் எனக்கு இந்த ரெஸ்பெக்ட் சேர்த்து பேசுகிறது அது எனக்கு தெரியாது, கரெக்டாக அது வராது. ஸோ அதை முதல்ல நான் சொல்லிடுறேன்.
அண்ட் இன்னைக்கு இப்போ இங்கே இந்த ஸ்டேஜில் நிற்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ஃபுல்ஃபில்டான ஒரு மைண்டில் இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட டைரக்டர் ரமேஷ் பாரதி சாருக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன். பிகாஸ் என்னை இந்த கேரக்டர் அவங்க நம்பி கொடுத்தது இட்ஸ் லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இன்னொரு ஊர்லேருந்து இங்கே வந்து ஒரு தமிழ் படத்தை ஒன்று பண்ணுறோம். அப்போ அவங்க அந்த லாங்குவேஜ் பேரியர் பார்க்காம, மேபி அந்த ஒரு கல்ச்சரல் பேரியரை கூட பார்க்காம அவங்க அதை வந்து என்ன பண்ண வச்சுருக்காங்க, விச் இஸ் அ கிரேட் டீல். என்னை நம்பி அந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அப்புறம் எடுத்து சொல்லணுன்னா, இப்போ நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்க, டீசர் பார்த்தீங்க, உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கீங்களா? எவ்ரிபடி லவ்ட் இட் ரைட்? இப்போ கண்டிப்பாக நம்ம படம் வந்து தியேட்டரில் இந்த மந்த்து எண்டுக்குள்ளே ரிலீஸ் ஆகும். டேட் கண்டிப்பாக சொல்லுவீங்க. ஸோ எல்லோரும் போய் படத்தை பாருங்கள். அண்ட் அப்புறம் எடுத்தெடுத்து சொல்லணுன்னா, இதோட ப்ரொடியூசர்ஸ் கிஷன் சார், ஆரியன் சந்த் சார், பதம் சந்த் சார், இவங்க தான் இதோட பேக் போன் அண்ட் சப்போர்ட். பிகாஸ் இவங்க இல்லைன்னா இந்த படம் இந்த ப்ரெஸ் மீட் எதுவுமே நடந்திருக்காது. அண்ட் அவங்களுக்கு ஒரு ஹியூஜ் எப்படி சொல்கிறது, லைக் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் அண்ட் மேபி இது சொல்கிறேன், ரெஸ்பெக்ட் சொல்கிறேன்னா. அண்ட் அதர் தேன் தட் என்னோட கோஸ்டார் ரஜினி கிஷன் சார், எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் அவங்களுக்கு சில இடத்துல வந்து எனக்கு சில கன்ஃபியூஷன்ஸ், அவங்களுக்கு சில கன்ஃபியூஷன்ஸ். ஏன்னா அந்த படம் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் ஒரு 2 பேர் சேர்ந்து அந்த ஒரு படம் நடிக்கும்போது இருக்கிறது சில கன்ஃபியூஷன்ஸ் இருப்பாங்கல்ல, லைக் ஹீரோ ஹீரோயின் பண்ணும்போது. ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸை நாங்கள் சேர்ந்த செட்டில் உட்காந்துருந்து அந்த கேரக்டரை வந்து எப்படி டெவலப் பண்ணிக்கலாம், அந்த கேரக்டரில் என்னென்ன பண்ணிக்கலாம், என்னென்ன பாடி லாங்குவேஜ் கொடுக்கலாம், என்னென்ன அந்த மைன்யூட்டான எக்ஸ்ப்ரெஷன்ஸ் என்னென்னலாம் கொடுக்கலான்ற டிஸ்கஷன் வச்சு நாங்கள் வந்து நிறைய அது டெவலப் பண்ணி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம். அதுதான் கரெக்டாக நினைக்கிறேன். ஓகே. அண்ட் டெஃபினெட்லி ஐ ஹாவ் டு அப்ரிஷியேட் இந்த சாங்ஸ் அண்ட் சாங்ஸ் கம்போசிஷன் எல்லாம் பண்ணியிருக்கிற ஜான் சார். இட் கேம் அவுட் ரியலி வெல். நான் சாங் கேட்ட டைம்லேயே எனக்கு வந்து சாங்ஸ் இந்த 3 சாங்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு. அண்ட் நாங்கள் வந்து ரிப்பீட்டடாக அது கேட்டுகிட்டே இருந்தோம். லைக் அந்த இப்போ கொரியோகிராஃபி பண்ணி நம்ம அதை டான்ஸ் பண்ணும்போதாக இருந்தாலும் அந்த சாங்ஸை வந்து உள்வாங்குவேன்னு அதுதான் கரெக்டாக நினைக்கிறேன். உள் வாங்குகிற டைமில் வந்து இட் வாஸ் சச் எப்படி சொல்கிறது, இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். அண்ட் அதை வந்து அப்படியே படிச்சிட்டோம் நம்ம. அப்படியே நானும் கிஷன் சாரும் ஒரு பேப்பரை வச்சுட்டு படிச்சுட்டு லிரிக்ஸை படிச்சுட்டு நடந்தோம். அதில் எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஆனால் அவங்க வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி என்னை வந்து அந்த சாங்ஸாக இருந்தாலும், ஷூட் பண்ணுற டைமில் இருந்தாலும், டிரெக்டராக இருந்தாலும், கிஷன் சாராக இருந்தாலும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இட் வாஸ் குவைட் எனக்கு ஈஸியாக இருந்தது. அப்புறம் என்னோட மீதி இருக்கிற கோஸ்டார்ஸ் நம்ம மொட்டை ராஜேந்திரன் அண்ட் அண்ணா அண்ட் கூல் சுரேஷ் அண்ணா. அப்புறம் எனக்கு வந்து முனிஷ்காந்த் அண்ணா. எனக்கு ஒவ்வொருத்தவங்க லைக் ஐம் பிட் பதட்டமாக இருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு ஒவ்வொருத்தவங்களும் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அதுலேயும் முனிஷ்காந்த் அண்ணாவுக்கு, ஏன்னா அவர் ரொம்ப நான் வந்து சின்ன வயசுலேருந்தேன் நான் வந்து நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். அதில் தமிழ் படத்தில் நிறைய அவரை பார்த்துருக்கேன். எனக்கு அவர் கூட பண்ணும்போது எனக்கு அது ஒவ்வொரு ஷாட்டுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருந்தது. லைக் எப்படி தான் நடிக்க போகுது அவங்களுக்கு ஆப்போசிட்டான்றது. பட் அவங்க என்னை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, எனக்கு அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணணும், எப்படி அந்த டைமிங் நம்ம அந்த டைமிங் எப்படி பிடிச்சி பண்ணோங்கிறதெல்லாம் கரெக்டாக எனக்கு வந்து சொல்லி கொடுத்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அவ்வளோ சின்ன வயசு இல்லை நான் சொல்கிறது, பட் இருந்தாலும் லைக் அண்ட் அந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. கூல் சுரேஷ் அண்ணா, அவர் நான் சொல்ல வேண்டியது அவங்க கரெக்டாக உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அந்த ஒரு இன்சிடெண்ட்டு மறக்கவே முடியாது. பிகாஸ் இது த்ரூ அவுட் இந்த பிளேயில் வந்து நான் வந்து ஒரு எப்படி சொல்கிறேன், நான் கேரக்டர் அந்த அளவுக்கு டீப்பாக உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. பிகாஸ் எனக்கு அது சொல்கிற இது எனக்கு அவங்க கொடுக்கல. ஸோ இருந்தாலும் என்னோட ஒரு கேரக்டரில் ஒரு சர்டன் போர்ஷனில் வந்து எனக்கு ஒரு அந்த ஒரு பேய் மாதிரி ஒரு திங் வரும்.
ஸோ அந்த ஒரு சீக்வன்ஸ் எடுத்த டைமில் வந்து பாவம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, சீரியஸ்லி கஷ்டப்பட்டாங்க. அண்ட் அவங்க செயினை நான் அறுத்துட்டேன். அது அது கோல்டுன்றது எனக்கு தெரியல முதல்ல, அது அவங்களோட ஓன் ப்ராப்பர்ட்டின்றது எனக்கு தெரியல. சரி நம்ம தான் அந்த ஒரு சீன் அந்த ஷார்ட் பண்ணுவோங்களே, அது பிரச்சனை இருக்காது, அவ்வளோ எப்படி சொல்கிறது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்து கொடுத்து நான் பிடிச்சி இழுத்துட்டேன். ஸோ அதில் வந்து அது அருந்து போச்சு. ஸோ அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் அதுக்கப்புறம் அதை லைக் அது சீன்ஸாக பார்க்கும்போது இட்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கேன், ரியலிஸ்டிக்காக வந்திருக்கேன். அதனால பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன்னா. ஆமாம் ஆமாம், ஹிட் ஆனால் கண்டிப்பாக அண்ணனுக்கு நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே அண்ணன்னு சொல்கிறேண்ணா, அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட் அப்படி சொல்கிறேன். ஆமாம். ஸோ ஆமாம் 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 ஆமாம். ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் ஸ்டன் மாஸ்டர் இருந்தாலும் அப்புறம் கொரியோகிராஃபர்ஸ் இருந்தாலும் உங்க எல்லாருமே என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. டான்ஸு நான் வந்து கிளாசிக்கல் டான்ஸ் படிச்சிருக்கேன், அதை விட்டு நான் இந்த மாதிரி ஒரு திங்ஸ் பண்ணுறது ஃபஸ்ட் டைம். ஸோ அதுவும் எனக்கு ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கொரியோகிராஃபர்ஸ், டான்ஸ் மாஸ்டர், எவ்ரிபடி ஹேவ் சப்போர்ட்டட் அஸ். ஸோ டோட்டலி சொல்லணுன்னா இந்த ஓல்ட் ஜேர்னிக்கு அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லோரும் த்ரூ அவுட் இந்த டீம் வந்து ஒரு சின்ன டைம் ஸ்பேனுக்குள்ளே நம்ம வந்து இப்படி ஒரு நல்ல ஒரு படத்தை எடுத்து முடிச்சிருக்கோம். அண்ட் ஹோப்ஃபுல்லி இன் தியேட்டர்ஸ் எல்லோரும் அது நல்லபடியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் கண்டிப்பாக மீடியா சப்போர்ட் எங்களுக்கு கடைசி வரைக்கும் தேவைப்படும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் இங்கே வந்ததுக்கு நன்றி. அண்ட் கீப் ஆன் சப்போர்ட்டிங் அஸ், கீப் ஆன் ப்ரேயிங் ஃபார் அஸ். தேங்க்யூ ஸோ மச். சம் ஸ்பீச் சொல்கிறத டான்ஸ் பண்ண சொல்லுங்கள், நான் டான்ஸ் பண்ணிடுறேங்க. லிட்டில் நர்வஸ், கைண்ட்லி பேர் வித் மீ. எல்லா பேருக்கும் வந்திருக்கோம், எல்லா பேருக்கும் வணக்கம். ஸ்டேஜில் உட்காந்துருக்க எல்லா பேருக்கும் வணக்கம். எல்லா பேரும் நீங்கள் உங்கள் டைம் எடுத்து வந்திருக்கீங்க, அதனால் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ். இந்த படம் பற்றி சொல்லணுன்னா, ஸ்டார்டிங் நாங்கள் வந்து ஒரு ஜனவரி ஃபெப்ரவரியில் இந்த கதை கேது ஆக்சுவலி 2025. ஸோ டைரக்டர் சார் கதை சொன்னார், அதோடு சேர்த்து ஒரு 3-4 கதை சொன்னார். அந்த நேரத்தில் எல்லா கதை நல்லா இருந்தது. பட் அவரே நான் கேட்டேன், சார் எந்த கதை எனக்கு ஆப்டாக இருக்கும், ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணியிருக்கேன், செகண்ட் ஒரு பேன் இண்டியா படம் பண்ணியிருக்கேன். ஸோ தேர்ட் வந்து நான் வந்து ஒரு பெரிய ஹீரோவாக வரணும், அதான் என்னோடய முயற்சி. நான் வந்து சும்மா ஒரு படம் பண்ணிவிட்டு வீட்டில் உட்கார மாதிரி என்னோட ஆம்பிஷன் இல்லை அந்த நேரத்தில். ஸோ திஸ் மை தேர்ட் ஃபிலிம். ஸோ அவர் சொன்ன, இல்லை சார் இந்த படம் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஆப்டான சப்ஜெக்ட், ப்ளஸ் பேசிக்லி இது வந்து காமெடி ஹாரர் சப்ஜெக்ட், அதனால் உங்களுக்கு வந்து இதாக இருக்கும். சரி, அந்த நேரத்தில் எங்களை டிசிஷன் எடுக்க முடியல ஆக்சுவலி, நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணலாமா, ஏன்னா நம்மளே ப்ரொடக்ஷன் பண்ணி நம்மளும் ஆக்டிங் பண்ணோன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு திங். சரி, ஐ டுக் லிட்டில் டைம். தென் நாங்கள் வந்து ஒரு மே ஜூன் நான் வந்து மேல கன்ஃபார்ம் பண்ணேன். சரிங்க சார், நம்ம வந்து இந்த ப்ரொடக்ஷன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் 2 அண்ணங்க அவங்களெல்லாம் எங்கள் டீம், மாலிக் சார் அவங்களெல்லாம் கூப்பிட்டு கதை கேட்டேன். எல்லா பேருக்கும் ரொம்ப பிடிச்சது. இல்லைங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணலாம் நம்மன்னு. ஒரு மேல நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ப்ரீ ப்ரொடக்ஷன். அவர் எல்லாமே ரெடி பண்ணிட்டார் ஆக்சுவலி. அப்போயே அவர் சார் சொன்னார், சார் என்கிட்ட ஃபுல் டீம் இருக்குது, நீங்கள் வந்து என்னை நம்பிட்டு இந்த படம் பண்ணுங்கள், நான் வந்து கண்டிப்பாக இந்த படம் வந்து நான் ஹிட்டாக பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு, எனக்கு வந்து உங்களை சப்போர்ட் வேணும் பேசிக்லி. எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து சரி நாங்கள் வந்து ஒரு டேட் ஃபைனல் பண்ணோம். ஓகே சார், நம்ம எல்லாம் ஆர்டிஸ்ட் நாங்கள் ஃபைனல் பண்ணிட்டோம். ஆன் June 28 நாங்கள் வந்து ஃபோட்டோஷூட் பிளான் பண்ணோம். சரி, ஃபோட்டோஷூட் பிளான் பண்ணோம். எங்களுக்கு நம்ம முனிஷ்காந்த் அண்ணா, மோட்டராஜன் அண்ணா, கல்கி அண்ணா, கூல் சுரேஷ் அவங்க எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். மட்டும் ஒரே ஒரு ஹீரோயின் மட்டும் தான் எங்களால் கன்ஃபார்மே பண்ண முடியல டில் 26 ஜூன். ஆக்சுவலி நாங்கள் வந்து நிறையா ஹீரோயினை போய் அப்ரோச் பண்ணோம். பட்டு நிறைய பேர் வந்து தே செட் நோ. தேர் குட் பி வேரியஸ் ரீசன், நிறையா ரீசன் இருக்கலாம் நோ சொல்கிறதுக்கு. மைட் பி நான் ஒரு புது ஆர்டிஸ்ட், நான் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இல்லை, நிறையா ரீசன் நான் கேள்விப்பட்டேன். ஐ டோன்ட் நோ வாட் எவர் இட் குட் பி. ஸோ அந்த நேரத்தில் நம்ம தொண்டன்வாலா அவர்கிட்ட நான் பேசியிருந்தேன், இந்தமாரி எங்களுக்கு இந்த படத்துக்கு ஹீரோயின் வேணும். அவர் சில ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிச்சார், வீடியோஸ்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் டைரக்டர்ஸோரும் பிளான் பண்ணோம். சரி, இவங்க வந்து ஆப்டாக இருப்பாங்க. ஸோ தேங்க்ஸ் த காயத்ரி அலைன்ஸ், திவிகா,
ஃபார் அக்செப்டிங் மீ ஆஸ் அ co-star பேசிக்லி. ஸோ நாங்கள் வந்து ஃபோட்டோஷூட் ஐ ரிமெம்பர் June 28 we did photoshoot and we finished. தென் நாங்கள் வந்து on July 7th நாங்கள் வந்து இந்த பூஜை போட்டோம். ஓப்பனாக சொல்லப்போனால் ஹேட்ஸ் ஆஃப் டு டைரக்டர். இன்னும் ஒரு எனர்ஜி அவர் 24/7 வந்து அவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாரு. ஆக்சுவலி ஐ குட் சே எங்கள் அப்பாவுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு ஆள் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறது தான் ஐ குட் சே டைரக்டர் பேசிக்லி. நாங்கள் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், ஆன் 7th July நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் 9 o'clock பூஜை பண்ணிவிட்டு வி ஹேட் லொக்கேஷன் சேஞ்ச் அண்ட் 6 AM வரைக்கும் நாங்கள் ஷூட் பண்ணோம் அன்றைக்கி ஃபஸ்ட்டு டே. அவர் அப்படியே எனர்ஜி. ஒரு டேரக்டர்னால் பேசிக்லி நாங்கள் ஆர்டிஸ்ட்னால் நாங்கள் வந்து ஒரு 9 o'clockனா ஒரு 7 o'clock வந்து நாங்கள் மேக்கப் பண்ணி நாங்கள் கேரவேனில் உட்காந்துருவோம். எப்போ கூப்பிடுவாங்களோ நாங்கள் வி ஆர் ப்ரிப்பேர்ட். பட் அவருக்கு வந்து அப்படி இல்லை. அவங்க வந்து 6 மணிக்கு வந்து எல்லாமே செட் ஆயிடுச்சா ரெடி ஆயிடுச்சா எல்லாமே பார்த்துட்டு அவங்க எல்லாமே செட் பண்ணி திருப்பி நாங்கள் இப்போ எக்ஸாம்பிள் 9 o'clock எங்கள் டைம்னா 9 o'clock நாங்கள் போயிடுவோம். பட் அவர் வந்து 11 o'clock 12 o'clock வரைக்கும் உட்காந்து மீதியெல்லாம் நெக்ஸ்ட் டேக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். பட் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் என்னை ஏமாற்றிட்டார். ஆக்சுவலி எனக்கு வந்து டைலாக்ஸே கொடுக்கல. எண்டு வரைக்கும் நான் கேட்குறேன், சார் எனக்கு டைலாக் கொடுங்க சார், எனக்கு தமிழ் கொஞ்சம் வீக்கு, எனக்கு டைலாக் ப்ரிப்பேர் பண்ணோம், என்னை கொடுக்குறேன்னு சொல்லி என்னை அப்படியே அவர் ஏமாற்றிட்டார். அதுக்கப்புறம் நான் கேட்டேன், சார் நீங்கள் என்ன சார் நீங்கள் டைலாக்கே கொடுங்க, நான் எப்படி சார் நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணோம்? அவர் சொன்னார், இல்லைங்க இது வந்து காமெடி படம், இது பேசிக்லி டைமிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் நிறையா காமெடி படம் பாருங்கள், அதை வச்சு நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சீனியர் ஆர்டிஸ்டோட வேலை பண்ணுறீங்க. முனிஷ்காந்த் சார் இருக்காங்க, மொட்டராஜன் சார் இருக்காங்க, கல்கி அண்ணா இருக்கார், கூல் சுரேஷ் இருக்கார். அவங்க அங்கே அந்த நேரத்தில் வந்து ஒரு இம்ப்ரவைசேஷன் ஆகும் டைலாக்ஸ் வந்து. அந்த இதில் நீங்கள் உங்கள் டைலாக் நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை விட்டு வெளில வரதுக்கு டைம் ஆகும் நம்மளுக்கு. ஸோ நீங்கள் ரிலாக்ஸாக போங்க, நான் உங்களை வந்து பத்திரமா நான் பார்த்துக்கிறேன்னு. அதுக்கப்புறமா நம்ம அவர் சாரே ஃபுல் டீம் பேசிக்கலி சாரே எல்லாம் செட் பண்ணிட்டாரு. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் எனக்கு ஹிஸ்டேட்டாக இருந்தது. நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணால் ஆக்டிங்கும் பண்ணோம், எப்படி நம்ம எல்லா பேரும் சமாளிக்கிறது. ஸோ சொல்லப்போனால் டிஓபி சதீஷ் சார், நம்ம மியூசிக் டைரக்டர் ஜோன்ஸ் ரோபர்ட் சார். டிஓபி பற்றி சொல்லணுன்னா நாங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஷாட் ஒரு நாள் எடுத்தோம். அவர் வந்து டைரக்டர் கட்டு சொல்ல அவர் சொல்கிறார் திருப்பி ஷார்ட் ஒன் மோர் ஷார்ட் எடுக்கணும்னு. நான் என்னடா இவர் சொல்கிறார், சரி ஏதோ இருக்கும், மைட் பி ஃப்ரேம் ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிடுச்சு, இல்லை கேமரா ஏதோ இருக்குது நினச்சி இது பண்ணேன். அதுமாரி 2-3 தடவை ரீடேக் எடுத்தார். அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் டே நான் போய் கேட்டேன், சார் ஏன் சார் அந்த பர்டிகுலர் ஷாட்டில் நீங்கள் ஏன் சார் என்னை ரீடேக் சொல்லிங்க? இல்லை சிரிச்சு சொன்னார், சார் இல்லை சார் நீங்கள் பண்ணது ரொம்ப க்யூட்டாக இருந்தது, அது நான் வந்து உங்கள் ஃபேன் ஆகிட்டேன் அதை பார்த்துன்னு. நெக்ஸ்ட் நம்ம ரோபர்ட் சார் பற்றி சொன்னோன்னா, டைரக்டர் சார் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார். எல்லாம் ரெக்கார்டிங்கெல்லாம் போயின்னு இருந்தது. நான் நினச்சேன், சரி ஏதோ ஒரு பாட்டு நம்மளுக்கு நல்லா வந்தால் போதும் படத்துக்கு, அதை வச்சு நம்ம கொஞ்சம் வைரல் பண்ணி படத்தை ஹிட் பண்ணிக்கலான்னு. பட் ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். I just love all the 3 songs and basically சிங்கர்ஸ் பாட முன்னாடி அவர் பாடி எங்களுக்கு கொடுத்து அதை வச்சு தான் நாங்கள் வந்து ஆக்சுவலி ஷூட்டிங் போனோம். ஸோ இப்போ அவர் வாய்ஸ் என் மைண்டில் வந்து அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஜிவி பிரகாஷ் சார், ஆந்தனி தாஸ் அண்ணன் வாய்ஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு திருப்பி நான் பல தடவை கேட்டுட்டு தான் எனக்கு வந்து அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு எனக்கு நாங்கள் ரெக்கார்டிங் போனோம் ஆந்தனி தாஸ் அண்ணது, என்னை கேட்டார், சார் எப்படி இருக்குது? என்னால் எதுவுமே பதில் சொல்ல முடியல, ஏன்னா நான் அவர் வாய்ஸ் எனக்கு மைண்டில் செட் ஆயிடுச்சு ஆக்சுவலி. அதுக்கப்புறமா கேட்க ஆட்டோமேட்டிக்காக அது யூஸ் டு இட் ஆயிடுச்சு. ஸோ தேங்க்ஸ் சார். படத்தில் 5 பாட்டு இருக்குது. ஆக்சுவலி 3 பாட்டு தான் சொன்னாங்க. அவர் டைரக்டரும் அவங்கள என்ன பண்ணாங்க தெரில, 2 பாட்டை ஒன்று ஆட் பண்ணிட்டாங்க. அந்த பாட்டும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இன்ஃபேக்ட் எனக்கு 2-3 நாள் முன்னாடி யாரோ கேட்டாங்க, இந்த 3 பாட்டில் உங்களுக்கு எந்த பாட்டு ஃபேவரட்? நான் சொன்னேன், எனக்கு 3 பாட்டும் எனக்கு ஃபேவரட்டாக தான் இருக்குது. ஐ கான் சூஸ் இன் பிட்வீன் ஒன். ஸோ தட் இஸ் ரியலி டிஃபிகல்ட். நெக்ஸ்ட் நம்ம முனிஷ்காந்த் சார், அவர் பற்றி சொல்லணும்னா, நாங்கள் வந்து ஃபஸ்ட் டே ஆஃப் ஷூட், ஆக்சுவலி அவர் தேர்ட் டே நாங்கள் வந்து இது வந்தோம். ஸோ எனக்கு வந்து ஐயோ நம்ம பெரிய ஆர்டிஸ்டோட பண்ணுறோமே, நம்ம ஒரு சின்ன ஆர்டிஸ்ட், நம்ம எப்படி வந்து அவர் டைமிங்கில் அவர் இதில் நம்ம வரோம், எனக்கு ரொம்ப ஹெசிடென்ட்டாக இருந்தது. ஆனால் பட் ஹி மேட் மீ ஸோ கம்ஃபர்டபுள் ஆன் செட். இல்லை தம்பி இப்படி பண்ணுங்கள், இல்லை தம்பி இப்படி இந்த ஆங்கிளில் நில்லுங்க, நான் இப்படி சொல்கிறேன் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நிறையா சஜஷன் கொடுத்தாரு, நிறையா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணார். மொட்டராஜன் சார் அண்ணா பற்றி கூட சொன்னோன்னா வெரி டவுன் டு அர்த்.
கேரவேன்லேயே உட்கார மாட்டார் அவர். சார் இந்த கேரவேன் இருக்குது சார், உள்ளே உட்காருங்க சார், உள்ளே உட்காந்து சாப்பிடுங்க சார்னா, இல்லை எனக்கு காத்தோட்டமாக இதான் நல்லா இருக்குன்னு. ரியலி வெரி டேலண்டட். அதுக்கப்புறம் நம்ம கூல் சுரேஷ் அண்ணா, அவர் பற்றி சொல்லவே தேவையில்லை. ஆக்சுவலி ஓப்பனாக சொல்ல போனால் டைரக்டர் சார் சொன்னார், சார் நம்ம இந்த கேரக்டருக்கு கூல் சுரேஷ் சார் ஓகே கன்ஃபார்ம் பண்ணலாம். சரிங்க சார் நீங்கள் பேசிடுங்க சார், பேசினா இருக்கோம் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நாங்கள் இங்கே 3 நாள் ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஏற்காடில் ஷூட் பண்ணோம். ஏற்காடில் ஆன் ஃபஸ்ட்டு டே அவர் வரும்போது எங்களுக்கு 2 to 3 ஹவர்ஸ் எங்கள் ஷூட்டிங் ஸ்டாப் ஆயிடுச்சு. எனக்கு புரியல என்னடா என்ன ஆச்சு எதுக்காகன்னு. பார்த்தா அவ்வளோ ஃபேன்ஸ் அவருக்கு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சோ அவ்வளோ ஃபேன்ஸ் ஃபாலோயிங் அவருக்கு இருக்கான்னு. அடுத்ததாக சொன்னால் கல்கி அண்ணா நாங்களும் ஃபுல்லாக படத்தில் நாங்களே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறோம். அவரும் எனக்கு நிறையா சஜஷன் கொடுத்தாரு, நிறையா ஹெல்ப் பண்ணார். இந்த மாதிரி இல்லை இப்படி பண்ணலாம், நான் இந்த டைலாக் சொல்கிறேன், நீங்கள் இந்த டைலாக் சொல்லுங்கள். நாங்கள் வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டே எனக்கு அந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் நம்ம ஷூட்டிங் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீலே ஆகலை எங்குமே. ஆக்சுவலி பொதுவாக நம்ம போகிறோம், நம்ம நடிச்சு வர மாதிரி எனக்கு அந்த ஃபீல் கொடுத்துட்டாங்க எல்லா பேரும் பேசிக்லி. ரொம்ப தேங்க்ஸ் சார். முனிஷ்காந்த் சார், நம்ம கூல் சுரேஷ்னா, கல்கி அண்ணா ரொம்ப கம்ஃபர்டபுளாக என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஆக்சுவலி நான் வந்து அஷ்டகர்மா பண்ணும்போது எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க, என்ன இந்த படத்தில் பாட்டு இல்லை, ஃபைட் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ என் மைண்டில் இருந்தது, சரி இது வந்து ஆஃப்கோர்ஸ் சப்ஜெக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ப்ளஸ் அலாங் வித் சப்ஜெக்ட் நம்ம ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக வரணும். அந்த படத்தில் நான் வந்து ஹீரோவாக எஸ்டாப்ளிஷ் ஆனேன். இந்த படத்தில் நான் வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோவாக வருவேன்னு எனக்கு ஒரு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஏன்னா கதை வந்து நான் சூஸ் பண்ணது வந்து பேசிக்கலி ஒரு ஹாரர் காமெடி. நாங்கள் 2 நாள் முன்னாடி தான் ஃபஸ்ட் காப்பி பார்த்தோம். ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ஸோ சாட்டிஸ்ஃபைட் வித் டைரக்டர்ஸ் ஒர்க், ஆல் த டீம். பேசிக்கலி படம் வந்து நான் நினச்ச மாரி டைரக்டர் எனக்கு சொன்ன மாரி எனக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ ரியலி சாட்டிஸ்ஃபைட். ஐ pledge and seek support of all the ப்ரெஸ் பீப்புள். இந்த படத்தை வந்து நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணோம், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டால் தான் நாங்கள் என்ன மாரி ஆர்டிஸ்ட், புது ஆர்டிஸ்ட் நாங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவலில் நாங்கள் போக முடியும். அடுத்தது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், நம்ம சாரி பேர் எனக்கு சரி நேரத்தை ஞாபகம் இருக்கிறதில்ல, சிவா, வைரா, பிரபு, சுந்தர், ராகுல், அப்படியே அவருக்கு வந்து நம்ம டைரக்டர் சருக்கு கூடவே எல்லாமே கூட இருந்து அவ்வளோ வந்து யாருமே வந்து நாங்கள் டயர்ட் ஆகிட்டோம். நாங்கள் ஏன்னா எங்களுக்கு வந்து பேசிக்கலி நாங்கள் ஷூட்டிங் டைம் வந்து எங்களுக்கு வந்து 2 PM to 6 AM ஆல்மோஸ்ட் எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 days அப்படி தான் நாங்கள் வந்து பண்ணோம் ஆக்சுவலி ஷூட்டிங். அதுக்கப்புறம் ஒரு 1.5 கால் ஷீட் 9 to 9 அந்தமாரி பண்ணோம் டே எஃபெக்ட். ஏன்னா எங்களுக்கு வந்து நைட் எஃபெக்ட் ரொம்ப அதிகமாக இருந்தது, அதனால் அவர் அந்த டைமிங் ப்ரிஃபர் பண்ணார். ஸோ அதில் வந்து டிஓபி சைட்லேருந்து நம்ம இவர் யோகேஷ், 2 கேமரா யூனிட் இருந்தது எங்களுக்கு. பேசிக்லி எல்லாமே நாங்கள் வந்து ஒரு டீமாக அவ்வளோ அமைஞ்சிச்சு எங்களுக்கு. அதான் ஒரு படம் பண்ணும்போது எங்கள் அப்பா அதான் சொல்லார் எப்போவுமே, ஒரு டீமாக சாரி அப்பா பேர் சொன்னேன், நான் கொஞ்சம் எமோஷனல் ஆகிடுறேன். ஒரு டீமாக நாங்கள் வந்து அப்படியே ஜெல் ஆகிட்டோம். யாருமே வந்து ஒரு இது இல்லை எங்களுக்கு வந்து இவங்க வேறு யாரோ, அது ஒரு டீம் ரொம்ப எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஜெல் ஆகிட்டோம் பேசிக்லி. இதுக்கு தான் சொன்னது அல்ல, பெண்களை வந்து காம்பேராக பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி ஃபீலிங்கான டைமில் டக்குன்னு வாட்டர் பாட்டில் எடுத்து கொடுப்பாங்க, அப்போ அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். அந்த தம்பி ஆம்பளை பையனை போட்டு சாரி சார் ஏன்னா ஃபீல் பண்ணுறப்போ அந்த நேரம் எப்போவுமே சரி நமக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஆறுதலாக இருக்கிறது வந்து பெண்கள் தான். அது தங்கச்சியாவாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம். அதுக்கு என் ஒய்ஃப் இருக்காங்க சார். இருக்காங்களா தங்கச்சி? சாரோட கண்ணில் தண்ணி வராமல் பார்த்துக்கணும். ஓகே ப்ரொசி. பேசிக்லி நாங்கள் ஷூட் கூட பண்ணும்போது டியூரிங் ஆகஸ்ட், ஏன்னா எங்களுக்கு டெய்லி மழை, 1 hour 2 hour எவ்ரிடே எங்களுக்கு வந்து மழை. அதை வந்து நான் பிளெஸ்ஸிங்காக எடுத்துட்டேன். பிகாஸ் என்னை பொறுத்தவரைக்கும் அதை வந்து அப்பா வந்து மேலேருந்து என்னை பிளெஸ் பண்ணுறாருன்னு நான் எடுத்துக்கிட்டேன் அது. ஸோ ஐ ரியலி மிஸ் ஹிம் ஆக்சுவலி. சாரி
நெக்ஸ்ட் நம்ம லிரிக்ஸ் நவீன் சார் ரொம்ப நல்லா பாட்டு எழுதி கொடுத்துருக்காரு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் யூனிவர்சல் ராஜேஷ் சார், ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அது ஒரு காமெடியான ஒரு ஃபைட், அது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட், ரொம்ப நல்லா வந்திருக்கு ஆக்சுவலி. என்னோடய கோரியோகிராஃபர்ஸ் விஜய் மாஸ்டர், வினோத் மாஸ்டர். பேசிக்லி நான் வந்து ரொம்ப ஐ எம் வெரி குட் டான்ஸர். நான் வந்து நிறையா ஸ்டேஜ் ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு டான்ஸ்னால் என்னோட ஃபோட்டோ பேசிக்லி. ஸோ ஐ எம் வெரி ஸ்ட்ராங் இன் தட். ஸோ நாங்கள் ஃபஸ்ட் டே ஷூட்டே வந்து எனக்கு வந்து பாட்டு தான், சாங் தான் நாங்கள் பண்ணோம். ஸோ தேங்க்யூ டைரக்டர் ஃபார் பிளானிங் தட். சாரி, விஜய் மாஸ்டரும் வினோத் மாஸ்டர் அவர் ஏதோ ஷூட்டிங் இருக்காங்க, அதனால் அவங்க கிளம்பிட்டாங்க. நம்ம மொட்ராஜன் அண்ணா கூட அவர் ஹைதராபாத்தில் இருக்கார். ஸோ இஸ் செட் ரிகார்ட்ஸ். அவர் வர முடியல. கல்கி அண்ணா கூட இங்கே ஏதோ 2-3 ஷூட்டிங்கில் இருக்கார். ஸோ அவர்னாலையும் வர முடியல. நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜர் சந்துரு பற்றி சொன்னோம். ஏற்கனவே அவர் 4-5 படம் பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து ஒரு 10 வருஷமாக பழக்கம். ஸோ பேசிக்லி ஃபுல் டீம், டைரக்டர் டீம், ப்ரொடக்ஷன் மேனேஜர் மட்டும் தான் என் ஆள் இந்த படத்தில். அவர் வந்து எனக்கு எங்கேயுமே, நான் முதலே சொல்லிட்டேன், நான் வந்து ப்ரொடக்ஷன், நான் செட்டில் வந்துட்டேன், நான் வந்து ஆக்டர் தான், நான் வந்து ஆஸ் அ ப்ரொடியூசராக நான் வந்து டீல் பண்ண மாட்டேன். இன்னும் நீங்கள் தான் எல்லாமே பார்க்கணும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சந்துரு. அது வந்து நீங்கள் வந்து என்னை எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து என் ஒர்க்கை வந்து ரொம்ப ஈஸி பண்ணிட்டீங்க ஆக்சுவலி. என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் செட்டில் எங்கேயுமே சண்டை இல்லை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, எதுவுமே இல்லை. ரொம்ப நல்லபடியாக ஷூட்டிங் முடிஞ்சிச்சு. ஸோ ரியலி தேங்க்ஸ் டு சந்துரு, ஸ்ரீனி, அதுக்கப்புறமா நம்ம பிஆர்ஓ ஏம் சார், சதீஷ் சிவா, ஓப்பனாக சொல்லுவாங்க மாலிக் சார், அவரும் படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி. அவரும் வந்து கூட ஃபுல்லாக எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. எங்கள் அண்ணன் 2 அண்ணன் பதம் அண்ட் அரியன் என்னை வந்து ஃபுல் பேக் போன். நீ என்ன பண்ணுற, நீ பண்ணு, நான் உங்களுக்கு எப்போவுமே நான் பின்னாடி இருக்கேன். மை மாம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ பர்த் பேசிக்லி. மை ஒய்ஃப் ரேகா, எப்போவுமே சொல்லுவாங்க ஒய்ஃப் தான் பெஸ்ட் கிரிட்டிக்ஸ் ஆக்சுவலி. ஸோ நாங்கள் வந்து ஒரு பாட்டு ஷூட்டிங் பண்ணி அந்த பாட்டை நான் காட்டினேன். எனக்கு பயம் இருந்தது, என்னடா நம்ம வந்து ஒரு ரொமான்டிக் சீன் பண்ணுறோம், அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு. ஸோ அவங்க பார்த்து, இல்லையே நீ சரியாக பண்ணலையே, இதை நீ ஒன்று இப்படி பண்ணியிருக்கலாமே, அப்படி பண்ணியிருக்கலாமேன்னு. நான் அது பயந்து பண்ணுறேன், எனக்கு தான் தெரியும் அது. பட் யூனோ ஷீ இஸ் பீங் சப்போர்ட் பிகாஸ் ஷீ நோ தட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் த சீன் யூ ஹேவ் டு டூ. ஸோ ரியலி தேங்க்ஸ் ரேகா. மை சன் சின்மை, ஜான்வி டாட்டர், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். சேத்னா. Basically I want to thanks all the media and reporters. இந்த படத்தை வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. எண்ட் ஆஃப் த டே கண்டென்ட் இஸ் த கிங். ஸோ நீங்கள் வந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படம் வந்து வேறு லெவலில் வரணும். அதனால கண்டிப்பாக எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சாரி இன்கேஸ் யாரோ பேர் மறந்துட்டேன்னா, ஐ எம் லிட்டில் நர்வஸ். ஸோ யார் பேர் மறந்துருப்பேன். ரியலி சாரி ஃபார் தட். தேங்க்யூ. தேங்க்ஸ் அ லாட். சாரி சேரன் சார், ஆக்சுவலி ஏன் ஒரு ஃபோனுக்காக தான் வந்தார். அவர் சொன்னார், எனக்கு என் படம் ரிலீஸ் இருக்குப்பா, எனக்கு வந்து டைம் இல்லை, எனக்கு பேக் டு பேக் ப்ரொமோஷன்ஸ்லாம் இருக்குது. பட் ஒரு கால் பண்ணால் அவர் வந்தார் எங்களுக்காக. அந்தமாரி நம்ம முரளி சார், நம்ம சார் எல்லா பேரும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஜஸ்ட் ஒன் கால் அவே தே கால். லாட் ஆஃப் பீப்புள் நான் அப்ரோச் பண்ணேன். என் ஃப்ரெண்ட் தமன் மியூசிக் டைரக்டர், அப்பா யோகி பாபு சார், அவங்களாம் ஆக்சுவலி வேணான்னு சொன்னாங்க. என் மூமெண்ட்டில் மைட் பி சம் கமிட்மெண்ட், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். So thanks a lot. Thanks everyone for coming and blessing me. Thank you. Classified ads, display ads, சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும் சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில். Always your neighborhood newspaper.